மகிழ்ச்சி நம்ம தரக்கூடிய தத்துவங்கள் இரண்டு. ஒன்று மனோ தத்துவம், மற்றொன்று ஆன்மாவை பற்றிய தத்துவம். ஏன்னா வாழ்வு என்பது, இப்ப இருக்கிற வாழ்வு என்பது மனதை சார்ந்து இருக்கிறதுனால மனம்னா என்னங்கிற உண்மை நமக்கு தெரியணும். மனோ தத்துவம்னா மனதின் உண்மை நிலை என்ன, அது தெரிஞ்சாதான், மனோ தத்துவம் தெரிஞ்சாதான் அதை வாழ்வுக்கு சம்பந்தப்படுத்த முடியும். அப்ப அதை வாழ்வியல் தத்துவம்னு வேற சொல்லிக்கணும். பிலாசபி ஆஃப் லைஃப். மனோ தத்துவமும் வாழ்வியல் தத்துவமும் ஒன்றுதான். எது வாழ்? இப்ப வாழ்வது மனம். அப்ப மனம்னா என்ன? மனம் எதை அடிப்படையாக கொண்டு எழுது, அது எப்படி ஆக்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது, எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி அப்ரோச் பண்ணுது. ஏன்னா இதெல்லாம் அடிப்படையை வச்சுதான் வாழ்வு நடக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம சரி கட்டணும். பிறகு உண்மையில் வாழ்வது எது? உயிர், ஆன்மா. அப்ப ஆன்மாவை பற்றிய தத்துவம் வேணும். அப்படி வரும்போது பிலாசபி ஆஃப் நேச்சர், இயற்கை தத்துவம் வந்துச்சு. மனுஷி இதெல்லாம் அந்த காலத்திலேயே சின்ன வயசுலேயே சிந்தித்து அந்த கதைக்கு ஒரு வடிவம். வாழ்வியல் தத்துவம், இயல்பியல் தத்துவம். அதாவது வாழ்க்கை தத்துவம் ஒன்றும், இயற்கை தத்துவம். இந்த இரண்டு தத்துவத்தை நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாம பக்குவப்படுத்தணும்.